अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதமுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீரம்யஜாமா திருமுனீந்திரசாசனாத் யோ மங்களாசாசன சௌப்பிரபாதிகே சக்ரே பிரபத்திஞ்ச விஷாச்சலேஷிது தம் வாதிபீகிருத் குருமாஸ்ரயாம்யஹம். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா மணவாள மாமனுடைய சிஷ்யர் அவர் அருளி செய்த ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் என்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த ஸ்தோத்திரத்திலே திருவேங்கடமுடையானுக்கு அவர் திருப்பள்ளி எழுச்சி என்கிற அற்புதமான ஒரு கைங்கரியத்தை பண்ணுகிறார். அதாவது எம்பெருமானை விடியற்காலையிலே துயில் எழுப்புதல், அதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. அதற்கு சுப்பிரபாதம் என்று வடமொழியிலே பெயர். தொண்டரடிப்புடியாழ்வார் திருவரங்கனை திருப்பள்ளி உணர்த்தினார் தம்முடைய திருப்பள்ளி எழுச்சி என்கிற தமிழ் திவ்ய பிரபந்தத்தாலே. இவர் பிரதிவாதிமேங்கரம் அண்ணா மணவாள மாமன்களுடைய நியமனத்தாலே சம்ஸ்கிருதத்திலே ஒரு சுப்பிரபாதம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து திருவேங்கடமுடையானை துயில் எழுப்புகிறார். அதிலே அந்த திருவேங்கடமுடையான் துயில் எழுவதற்காக பல பல அடையாளங்களை சொல்லுகிறவர். பல பேர் வந்து அவனை சேவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயங்களையும் அந்தந்த ஸ்லோகங்களிலே தெரிவித்து கொண்டு வருகிறார். இப்பொழுது 20வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானை பற்றி அவனுடைய கிருபையாலே, அதாவது மோட்சத்தையும் அடையக்கூடிய ஒரு பேறு பெற்று விட்டாலும் கூட மனிதர்கள் எல்லாம் அந்த பேற்றையும் கூட வெறுத்து இந்த திருவேங்கடமுடையானுடைய கோபுரத்தை சேவித்து கொண்டிருந்தாலே போருமே, இந்த விமானத்தை சேவித்து கொண்டிருந்தாலே போருமே என்று இதையே ஆசைப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் சொர்க்கத்தையும் வேண்டுவதில்லை. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையிலே அருளி செய்தார் அல்லவா, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சிவபெறினும் வேண்டேன் என்று அவர் தெரிவித்தார். நம்மாழ்வாரும் கூட தம்முடைய திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி முதலான கிரந்தங்களிலே, அந்த திவ்ய பிரபந்தங்களிலே இந்த மாதிரியான கருத்தை தெரிவிக்கிறார். நின் புகழில் வைகும் சிந்தையிலும் மத்தினதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் என்று அதை பெரிய திருவந்தாதியிலே அருளி செய்கிறார். கொள்வதென்னுமோ தெள்ளியோர் குறிப்பே என்று திருவாசிரியத்திலும் அருளி செய்கிறார். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள், அவர்கள் உன்னுடைய அருளாலே மோட்சத்தையே பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் உன்னுடைய அந்த விமானத்தினுடைய ஒரு உச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களுக்கு பரமபதமும் வேண்டாம், சொர்க்கமும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம் என்று அப்படி சொல்லிவிடுவார்கள் என்று அந்த எம்பெருமானுடைய விமானத்தின் பெருமையை சொல்லுவது போல இங்கே அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கே இருக்கிறார்கள், நீ திருப்பள்ளி உணர்வாயாக என்று இந்த 20வது ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடையானை திருப்பள்ளி உணர்த்துகிறார். தொத் கோபுராக்ர சிகராணி நிரீக்ஷமாணாः ஸ்வர்காபவர்க பதவீம் பரமாம் ஸ்ரயந்தः மர்த்யா மனுஷ்யபுவனே மதிமாஸ்ரயந்தே ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். மர்த்தியாக, மர்த்தியாக என்னால் மனிதர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஸ்வர்க அபவர்க பதவி பரமாம் ஸ்ரயந்தா. ஸ்வர்க்கம் என்னால்
இந்திரனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அது. சுவர்க்கம் என்று பெயர் அதற்கு. அபவர்க்கம் என்னால் என்னன்னா அந்த சொர்க்கத்தை காட்டிலும் மேம்பட்டது. சொர்க்கம் என்னாலும் கூட ஒரு சில காலம் அங்கே இருந்து விட்டு மறுபடியும் திரும்பி வந்தாக வேண்டும். நம்முடைய புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அந்த சொர்க்கத்திலே சுகத்தை அனுபவிக்கலாம். புண்ணியம் தீர்ந்து விட்டதானால் மறுபடியும் இந்த உலகத்திற்கே வந்து சேர வேண்டியிருக்கும். ஆனால் மறுபடியும் பிறந்து மறுபடியும் இந்த பாவச்சூழலிலே உழன்று என்று இது இப்படியே சென்று கொண்டிருக்கும். ஆனால் அபவர்க்கம் என்று சொன்னால் அதுதான் மோட்சம், எம்பெருமானுடைய திருவடி வாரம். அங்கே நாம் சென்று விட்டோமானால் அதற்கு பிறகு மறுபடியும் இந்த உலகிற்கு திரும்பி வருதல் என்றோ மறுபிறப்பு என்றோ அடியோடு கிடையாது. அதனால் அபவர்க்க பதவி என்கிறது சொர்க்கத்தை காட்டிலும் மிக உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எம்பெருமானுடைய அருளாலே சில பேர் அல்ப புண்ணியம் இருந்தால் சொர்க்க பதவியை அடைகிறார்கள். உயர்ந்த பேற்றை அடைபவர்களும் சில பேர் உண்டு. அபவர்க்க பதவியும் பரமாம் ஸ்ரயந்தா, அப்படிப்பட்ட உயர்ந்த மோட்சத்தையும் கூட அடைந்து விடக்கூடிய ஒரு உயர்ந்த பேற்றை பெற்றிருக்கிறார்கள் சில பேர். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னால் அவர்கள் இன்னும் மோட்சத்திற்கு போகவில்லை, இன்னும் சொர்க்கத்துக்கு போகவில்லை. அவர்கள் இந்த திருவேங்கடமுடையானுடைய அந்த கோபுர சேவை, விமான சேவை அதை அடைகிறார்களாம். சொல்லுகிறார், தொத் கோபுராகிர சிகராணி நிரீக்கமானாக, உன்னுடைய கோபுரத்தினுடைய அக்ரம், அந்த கோபுரத்தினுடைய உச்சி, அதை நிரீக்கமானாக பார்த்து கொண்டிருப்பவர்களாய். கோபுர சிகரம் என்னால் அது ராஜகோபுரத்தை சொல்லுவதாகவும் கொள்ளலாம், அல்லது உள்ளே இருக்கிற விமானத்தை சொல்லுவதாகவும் சொல்லலாம். விமானம்தான் மிக உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உள்கோபுரம் என்று அதை சொல்லலாம். அந்த உள்கோபுரத்தினுடைய உச்சியில் உள்ள கலசங்கள் அதை சேவிக்கிறார்களாம். அந்த கோபுராகிர சிகராணி நிரீட்சமானாக, அவர்கள் என்ன பிரார்த்திக்கிறார்கள் என்றால், மனுஷ்ய புவனே மதிமா ஆசிரயந்தே, இந்த மனித உலகிலேயே இன்னும் 2 நாள் இருக்க வேண்டும் என்று அத்தையே விரும்புகிறார்கள். மோட்சத்திற்கு போக அவர்கள் விரும்புவதில்லை. ஏனென்றால் இந்த திருவேங்கடமுடையானுடைய இந்த கோபுரத்தையும் விமானத்தையும் சேவித்து கொண்டு இங்கேயே இருந்து விடலாமே. இன்னும் சொல்ல போனால் திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் ஆசைப்படவில்லை. கோபுரத்தையும் விமானத்தையும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்திற்கு அது மிகவும் பொருந்துகிறது. திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்றால் அதற்கு போய் நாம் ஒழுங்கு வரிசையில் நிற்க வேண்டும், பல மணி நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டும், அப்புறம் உள்ளே போக வேண்டும். அங்கே உள்ளே போனாலும் ஒரு நிமிடத்திலே நம்மளை தள்ளிவிடுவார்கள் என்று இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த விமானத்தை சேவிப்பதற்கோ கோபுரத்தை சேவிப்பதற்கோ இந்த கஷ்டமெல்லாம் பட வேண்டியதில்லை அல்லவா? திருவேங்கடமலைக்கு சென்றாலே கோவிலுக்கு உள்ளே நுழையாமலே நாம் வெளியிலிருந்து அந்த கோபுரங்களை விமானங்களை சேவிக்கலாம் அல்லவா? அதனால் கோபுர சிகராணி கோபுராகிர சிகராணி நிரீட்சமானா, இந்த கோபுராகிர சிகரங்களை கண்ணாலே சேவிப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சொர்க்க பதவி, அபவர்க்க பதவி என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அடைந்திருப்பவர்களாய் உன்னுடைய அருளாலே, அதாவது அடைவது நிச்சயம் என்ற நிலையிலே இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு மனுஷ்ய புவனே மதிமாசிரியந்தே, இந்த பூமியிலேயே தாங்கள் இருக்க வேண்டும் என்று அத்தையே விரும்புகிறார்கள் என்று அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக தேவரீர் துயிலழோணும் என்று ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதற்கு மேலே அடுத்தபடியாக திருவேங்கடமுடையானை அவனுக்கே உரிய தனியான விசேஷணங்களை சொல்லி அவனை எழுப்புகிறார். அதாவது அவன் எப்படிப்பட்டவன்? திருமகளுக்கும் மண்மகளுக்கும் மணவாளன், கருணை கடல், தேவர்களாலே பூஜிக்கப்படுபவன் என்று பல பெருமைகளெல்லாம் சொல்லி அவனை இந்த 21வது ஸ்லோகத்திலே திருப்பள்ளி உணர்த்துகிறார். ஸ்ரீபூமி நாயக தயாதி குணாமிருதாப்தே தேவாதிதேவ ஜகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன்னனந்த கருடாபிரச்சிதாங்கிரே ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். ஸ்ரீபூமி நாயக என்று சொல்லுகிறார். அதாவது பகவான் ஸ்ரீ என்கிற பெரிய பிராட்டியாருக்கும் பூமி என்கிற பூமி பிராட்டிக்கும் நாயகனாய் எழுந்தருள் இருக்கிறான். அவனை வேதம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறது? ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ என்று எம்பெருமா பகவானுக்கு பரபிரம்மத்திற்கு யார் நாயகர், அதாவது பத்தினிகள் என்று கண்டால் ஹ்ரீஹி லக்ஷ்மிஹி
ஹ்ரீ என்னால் பூமி பிராட்டி, லக்ஷ்மிஹி சே சே தே பத்தினியௌ, உனக்கு அவர்கள் இருவரும் பத்தினிமார்களாக இருக்கிறார்கள் என்று அப்படி சொல்லி இருக்கிறது வேதமும் கூட. அதனால் அத்த அப்படியே சொல்லுகிறார், ஸ்ரீபூமி நாயக என்று அவனை விழிக்கிறார். அப்படி பெரிய பிராட்டியாரோடும் பூமி பிராட்டியாரோடும் அவன் எப்பொழுதும் கூடியிருக்கிறபடியினாலே அவன் எப்படி இருக்கிறான் என்றால், தயாதி குணாமிருதா ஆப்தே, தயை முதலான குணங்களுக்கெல்லாம் ஒரே கடலாக இருக்கிறான். கடலிலே ரத்தனங்கள், மாணிக்கங்கள், பவழங்கள் என்று பல இருக்கும், முத்துக்கள் என்று பல இருக்கும் அல்லவா? அதுபோல இந்த எம்பெருமானாகிற கடலிலே என்ன இருக்கிறது என்று கேட்டால், தயை, கிருபை, காருண்யம், வாத்சல்யம் என்று இப்படி பல பல திருக்கல்யாண குணங்கள் இருக்கின்றன. இந்த திருக்கல்யாண குணங்களெல்லாம் வெளிப்படுவது யாராலேன்னு கேட்டால் பூமி நீளாதேவிகளால்தான். ஸ்ரீபூமி நீளாதேவிகள் அவர்கள்தான் எம்பெருமானை அடியவர்களுக்கு நீ அருள் செய்ய வேணும் என்று நமக்காக பரிந்து பேசி அந்த குணங்களை எல்லாம் அவன் வெளிப்படுத்தும்படியாக செய்கிறார்கள். அதனால ஸ்ரீபூமி நாயக தயாதி குணாமிருதாப்தே என்று சொன்னார். இப்படி இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? சாமானியமானவனோ என்று கேட்டால் தேவாதி தேவா. தேவாதி தேவன் என்னால் என்ன? தேவர்களுக்கெல்லாம் அவன் தேவனாயிருக்கிறான். மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். மனிதர்களுக்கெல்லாம் ஒருத்தன் தேவனாயிருக்கிறான். மனிதர்களை காட்டிலும் தேவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களோ அதுபோல தேவர்களை காட்டிலும் பரமபதத்தில் இருக்கிற நித்தியதூரிகள் பல மடங்கு உயர்ந்தவர்கள். அந்த நித்தியதூரிகளை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவன் பகவான் என்று அப்படி சொல்லுகிறார். அதனால் தேவாதி தேவா என்று தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிற பகவானே என்று அவனை சொன்னார். அதற்கு பிறகு ஜெகதேக சரண்யமூர்த்தே, உலகனைத்திற்கும் ஒரே சரண்யன், அதாவது பற்ற தகுந்தவன், எல்லாரும் போய் சரணமடைய தகுந்தவனாக இருப்பவன் யார் என்றால் அவன் திருவேங்கடமுடையான் ஒருத்தன் தான் என்பது போல இங்கே தெரிவிக்கிற பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் தான் திருவேங்கடமுடையானாக எழுந்தருளியிருக்கிறான். அதனால் ஜெகதேக சரண்யமூர்த்தி, உலகனைத்தும் போய் சரணமடைவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் யாரென்னால் அந்த எம்பெருமான் தான் என்று அதை சொன்னார். ஜெகதேக சரண்யமூர்த்தே. அதற்கு மேலே ஸ்ரீமன் அனந்த கருடாதிபிகி அர்ச்சிதாங்கிரே. அனந்தன் என்னால் ஆதிசேஷன், கருடன் என்னால் எல்லாருக்கும் தெரியும். கருடாழ்வான் எம்பெருமானுக்கு வாகனமாயிருக்கக்கூடியவன். இவர்கள் இருவராலும் அர்ச்சிக்கப்பட்ட திருவடிகளை உடையவன். அதாவது அவர்களெல்லாம் நித்தியசூரிகள். இந்த இடத்துல அனந்த கருட என்று சொன்னது இன்னும் விஸ்வக்சேனர் இன்னும் உண்டான அடியவர்கள் யார் யார் உண்டோ நித்தியசூரிகள் என்று பரமபதத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இது உபலட்சணம் என்று சொல்லலாம். அப்படி ஸ்ரீமன் அனந்த கருடாதிபிகி அர்ச்சித்தே, இப்படிப்பட்டவர்களாலே எல்லாம் அர்ச்சித அங்கிரே, அர்ச்சிக்கப்பட்ட அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவனே ஸ்ரீவேங்கட ஆச்சலபதே. அப்படி அவ்வளவு பெருமைகளும் போதாது என்று அதற்கும் மேற்பட்ட ஒரு பெருமையாக கருதி இப்பொழுது எங்கே வந்து அவன் எழுந்தருளியிருக்கிறான் என்னால் இந்த திருவேங்கடம் என்கிற இந்த மலையிலே வந்து எழுந்தருளியிருக்கிறான் அல்லவா? அப்படிப்பட்ட உனக்கு சுப்பிரபாதம், நீ திருப்பள்ளி உணர வேணும் என்று எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்துகிறார். அதாவது அந்த எம்பெருமான் ஸ்ரீபூமி நாயகன் என்று சொன்னத்தினாலே இது அப்படியே துவயத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த ஸ்லோகத்தில் துவயத்தினுடைய அர்த்தம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம். அது அப்படியே இங்கே ஸ்ரீபூமி நாயக என்று சொன்னால ஸ்ரீமத் சப்தம் சொல்லப்படுகிறது. நாராயண சப்தத்தாலே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அதைத்தான் தயாதி குணாமிருதாப்தே தேவாதிநாத என்று அவனுடைய பெருமையை சொன்னார். அப்புறம் சரணவுன்றதுக்காகத்தான் ஜெகதேக சரண்யமூர்த்தே என்று எல்லாராலும் பற்றப்படுபவனாக இருக்கிறான் என்று இப்படிப்பட்ட அர்த்தெல்லாம் சொன்னார். அதனால இது துவயத்தினுடைய அர்த்தத்தையே இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது என்று கூட பெரியவர்கள் காட்டுவார்கள். அப்படி எழுந்தருளிருக்கின்ற திருவேங்கடமுடையானே நீ திருப்பள்ளி உணர வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே அவனை திருப்பள்ளி உணர்த்துகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Oh
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।